சிந்து பைரவி நிப்ரமும் சிந்து வந்து சிவாவை அவங்க குத்த வரவும் சிந்து காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் பார்த்தா சிந்துவுடைய கையிலெல்லாம் பிளட்டாகவே இருக்கும். அதை பார்த்து சிவா இருந்துட்டு, சிந்து என்ன பண்ணியிருக்க, உன் கையெல்லாம் பாரு காயமாக இருக்குன்றாங்க. எனக்கு என்ன வேணுனாலும் நான் தாங்கியிருப்பேன், ஆனால் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க சார், என் குழந்தையோட கால் இப்படி ஆயிடுச்சு சார், அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, உங்களுடைய குழந்தையோட காலை சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் இப்படி நடந்துக்காதீங்க, ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடும், ஃபஸ்ட்டு என்னுடைய பொண்ணுடைய உயிரை காப்பாற்றுங்கன்றாங்க. இது மாதிரி அதிகமான அமௌண்ட்டையும் வாங்கியிருக்கீங்க சார். அவ்வளோ ஹாஸ்பிட்டல் அவ்வளோ அமௌண்ட் வாங்க மாட்டாங்க, வாங்கியிருக்காங்க சார். ஏழைப்பட்டவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறது தான் இங்கே இதேன்றாங்க. அப்படி எதுவும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவா வந்து ஸ்னேகாவை பார்த்து மறைச்சிட்ருக்காங்க. ஐயோ சிவா வேறு இந்த அளவுக்கு கோவப்படுறானே அப்படின்ற மாதிரி ஸ்னேகா பயந்து போகிறாங்க. சிந்து நீ ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிவா போயிட்டு சிந்துவுடைய கைக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு பேண்டேஜ் மாதிரி போட்டு விடுறாங்க. சிந்து அதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.